போட்டின்னு வந்துட்டா எப்பவும் எதுலையும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். உட்காருங்க. இல்லம்மா, வேண்டாமா. உட்காருங்கன்னு சொல்றேன்ல, உட்காருங்க. நான் உங்களுக்கு உதவி பண்ணா எனக்கு புண்ணியம் கிடைக்குமா? எனக்கு ஒண்ணும் கிடைக்க போறதில்ல. புண்ணியம்லாம் எனக்கு வேண்டாம். பதிலுக்கு நீங்க எனக்கு வேற பண்ணணும். என்னம்மா சொல்றீங்க? நீங்க கேட்ட மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா நான் சொல்ற மாதிரி நீங்க எனக்கு ஒரு வேலை பண்ணி கொடுக்கணும். என்ன பண்ணணுமா? நீங்க நேரா லஞ்ச ஒழிப்புத்துறை ஆபீஸ்க்கு போங்க. உங்ககிட்ட முனிசிபாலிட்டி ஆபீசரா இருக்கிற பில் கலெக்டர் கார்த்திக் ஃபைன் அமௌண்ட் இல்லாம வாடகை பணத்தை கட்டுறதுக்கு 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்டாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவங்க நாப்தலின் தவணை பணத்தை உங்ககிட்ட கொடுப்பாங்க. அதை கொண்டு வந்து பில் கலெக்டர் கார்த்திக் கிட்ட கொடுங்க. அத அவரு வாங்குவாரு. அப்போ லஞ்ச ஒழிப்பு ஆபீசர்ஸ் வந்து கையும் களவுமா பிடிச்சு உங்ககிட்ட லஞ்சம் வாங்கினதா கேஸ் போட சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அம்மா, புரியுதுமா. ஆனா பில் கலெக்டர் என்கிட்ட லஞ்சமே கேட்கலையேம்மா. கேட்கலதான். ஆனா கேட்டதா நீங்க எப்போ பொய் சொல்லணும். அந்த பொய்ய நம்புற மாதிரி சொல்லி லஞ்ச ஒழிப்பு ஆபீசர்ஸ் கிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்து பில் கலெக்டர் தான் கொடுக்க சொன்னார்னு சொல்லி அவரை மாட்டி விடணும். இத நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க கேட்ட ஹெல்ப் நான் பண்ணி தரேன். என்ன யோசிக்கிறீங்க? முடியுமா முடியாதா? முடியுமா. ஆனா இதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் வராது உங்களுக்கு. உங்களுக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன்ல, அப்புறம் ஏன் நீங்க பயப்படுறீங்க? நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. நம்ம சாப்பாடு கொண்டு வர்றத சின்னத்தனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா? ஃபோன் எங்க? ஃபோனு ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டோமோ? ஆஹா, அண்ணன் மாப்பிளைக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகுதா? அப்ப ஸ்பெஷல் சாப்பாடா தான் இருக்கும். என்னென்ன ஐட்டங்கள்லாம் போகுதுன்னு பாத்திர வேண்டியதான். என்ன என்ன ஐட்டங்களோ கேரியரில் போகுதுயா, தொடர்ந்து பார்க்க வேண்டியது என்ன என்ன ஐட்டம்னு. என்ன அது? பச்சை தண்ணி. ஐயோ, இது எதுக்கு? இதுவும் பச்சை தண்ணி தான். ஐயா, இது என்ன வெறும் சோறா இருக்குது? அதுவும் சோறு தான். என்ன அது? மாப்பிளைக்கு வெறும் தண்ணியும் சோறு மட்டும் எடுத்துட்டு போகுது. ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு நம்ம மாப்பிள மதியம் வெறும் தண்ணி சோறா சாப்பிடுறான். இது என்னடா அநியாயமா இருக்குது? என்னங்க, என்னாச்சு? என்ன பண்றீங்க? அதெல்லாம் விடு. மாப்பிளைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையானோ தண்ணி சோறு கேட்டானா? அப்படிலாம் எதுவும் இல்லையேன்னு ஏன் கேக்குறீங்க? பின்ன கேரியர்ல வெறும் தண்ணியும் சோறும்ல இருக்குது. என்னன்னு சொல்றீங்க? நான் என்னத்த சொல்றது, நீயே பாரு. இந்தா பாத்தியா? சோறா? ஒன்னும் இல்லைண்ணே, கேரியரை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். வா. இரு அண்ணா, நான் போய் கூட எடுத்துட்டு வரேன். இந்தா ஐட்டங்கள் எல்லாம் வை. அண்ணா, நான் மட்டும் சொல்லன்னு வைங்க. அப்பளுக்கு இன்னைக்கு வெறும் தண்ணி சோறு தான். ஆமாங்க. மணி 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 மணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அண்ணன் மாப்பிளைக்கு
கேரியர்ல வெறும் சோத்தை மட்டும் கட்டிக்கிட்டு மத்த எல்லா பாக்ஸ்லயும் தண்ணிய மட்டும் எடுத்துக்கிட்டு போக பாத்துச்சு. நல்ல வேலையா நான் பாத்துட்டேன், தடுத்துட்டேன். என்ன அண்ணா மாமா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு? ஆ, ஏதோ ஒரு ஞாபகத்துல கேரியரை மாத்தி எடுத்துட்டேன் அண்ணி. அண்ணன் பார்க்கலன்னா நான் பாட்டுக்கு எடுத்துட்டு போயிருப்பேன். இன்னைக்கு சின்னத்தான் தண்ணி சோறு மட்டும் சாப்பிடுற மாதிரி ஆயிருக்கும். என்ன மணி பாத்தியா? உன் மாமா பெரிய போலீஸ் ஆபீசர் மாதிரி எப்படி கண்டுபிடிச்ச பாத்தியா? சாப்பாட்டு விஷயத்துல என்ன யாராலையும் ஏமாத்த முடியாது. அடடடடா, உங்களோட அறிவு இந்த வீட்ல யாருக்குமே இல்ல மாமா. கரெக்ட் கரெக்ட். என்ன கரெக்ட் கரெக்ட்? எப்படி எடுத்தறிஞ்சு பேசிட்டு போகுது. ஆஹா, மாப்பிள்ளை எதுக்கு முறைக்கிறான்? நாம அப்படி ஒண்ணும் தப்பு பண்ணலையே. சமாளிப்போம். ஏதாவது பண்ணி டைவர்ட் பண்ணுவோம். என்ன அண்ணா, இப்போ அது கரெக்டா சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் எல்லாம் எடுத்துட்டு போறியா இல்லையா? எல்லாமே எடுத்து வச்சுட்டேன்னு. நல்ல வேலை நீங்க பார்க்கலன்னா சின்னத்தான் வெறும் தண்ணி சோறு சாப்பிடுற மாதிரி ஆயிருக்கும். அப்படி நடக்காம நீங்க எப்படியோ தடுத்து நிறுத்திட்டீங்க. ரொம்ப நன்றி. இருக்கட்டும் இருக்கட்டும், நான் என்னுடைய கடவை தானே செஞ்சேன் அண்ணா. சரி, நான் வரேனே. பாய். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே. என்ன அண்ணா சொல்லு. தெய்வம் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோ அது அவங்களுக்கு சரியான நேரத்துல சரியான முறையில கொடுத்துரும். தெய்வம் தடுக்கிறத மனுஷங்களால கொடுக்கவும் முடியாது, தெய்வம் கொடுக்கறத மனுஷங்களால தடுக்கவும் முடியாது. எனக்கு சின்னத்தானையும் சின்னத்தானுக்கு என்னையும் அந்த தெய்வம் கொடுத்திருக்கு. இதை யாராலையும் தடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது. நான் வரேனே. குழப்பிட்டுல போகுது. இப்ப இதையெல்லாம் அண்ணா எதுக்கா என்கிட்ட சொல்லிட்டு போகுது? ஒன்னும் புரியலையே.